கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் கண்டகசனி ஆரம்பிக்கிறது. இந்த கண்டகசனி காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவிருக்கின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் அலசி ஆராய்வோம் வாருங்கள். கன்னிராசி காலபுருஷதத்துவத்தில் 6வது ராசியாக இருக்கிறது. கன்னிராசிக்கு அதிபதி அறிவுக்கு தேவதையாகிய புதன் பகவான். கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2 3 4 பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் கன்னிராசிக்குள்ளடங்கும். கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள். பல பட்டங்களை பெறக்கூடியவர்கள். தினமும் வாழ்க்கையில் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள். நாளுக்கு நாள் வாழ்க்கையில் உயர்வை பெறக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்குள் சுக்கிரன் நீச்சம் பெறுவார். எனவே பணப்புழக்கங்கள் அதிகமுடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். நீங்கள் பணத்தை தேடி செல்லாமலேயே பணம் உங்களை தேடி வரும். மாட மாளிகையில் வசிக்கும் யோகம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். லட்சுமி தேவியின் கடாட்சத்தை பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள். சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகம் சனிபகவான். சூரியனுக்கு வெகுதூரத்தில் சனி இருப்பதால் சூரியனுடைய ஒளிகதிர்கள் சனிபகவானுக்கு கிடைக்காததால் கருமை நிறத்தவனென்று சனிபகவான் அழைக்கப்படுகிறார். ஒரு ராசியில் 2.5 வருட காலகட்டங்கள் பயணிக்கக்கூடியவர் சனிபகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றிவர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்வார். எனவே தான் சனிபகவானை மந்தன் என்று அழைக்கப்படுகிறது. ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மகாரகன் என போற்றப்படக்கூடியவர் சனிபகவான். சனிபகவான் சஞ்சரிக்குமிடம் விருத்தி அடையும் பார்க்கின்ற இடம் பாழாகும் என்பார்கள். சனி பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியாத சொத்து. சனி கொடுப்பதைப் போல யாராலும் கொடுக்க முடியாது. அதேபோன்று சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. உங்களுடைய சுயஜாதகத்தில் சனிபகவான் பலமாக இருந்தால் உங்களுக்கு நாடாளும் பாக்கியம் கிடைக்கும். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடியவர் சனிபகவான் மட்டும்தான். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கண்டகசனியாக சஞ்சரிக்கவிருக்கிறார். 2025 ஏப்ரல் மாதம் வரை கேது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். ராகு ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். இப்போது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை கேதுவை வலுவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது மிகச்சிறப்பு. 2025 மே மாதம் வரை குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த குருபகவானின் அமைப்பும் சனிபகவானின் அமைப்பும் உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கோடி தோஷங்கள் விலகுமென்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறீர்களென்றால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் வெற்றி கிடைத்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது. புதிய இடம் வாங்கி அந்த புதிய இடத்தில் புதிய வீடு கட்ட வேண்டுமென்றாலும் இவ்வாறான முயற்சிகளில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர் போன்று நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் 2025 மார்ச் மாதத்திற்குள் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப மருத்துவ செலவுகள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய உடலில் எப்பேற்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் உபாதைகள் இருந்தாலும் சிறு மருத்துவ சிகிச்சையினாலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைத்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஏனெனில் சனிபகவானுக்கு கோச்சாரத்தில் 3 6 11 போன்ற இடங்கள் பலமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது. இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தற்போது சனிபகவான் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே 2025 மார்ச் மாதத்திற்குள் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் நீங்கள் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனியால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அதாவது 2025 ஏப்ரல் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பார்.
சுமார் 1½ வருட காலகட்டங்கள் ராகு 6இல் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். எனவே ராகுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கண்டகசனி காலகட்டங்களில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. ஏனெனில் ராகு பகவான் பலமாக அமர்ந்த வீட்டுக்குடைய சனிபகவான் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பார். இந்த மாதிரியான கிரக அமைப்பு மிகச்சிறந்த பலமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனிபகவான் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கண்டகசனியாக பயணிக்கவிருக்கிறார். கண்டகசனி காலகட்டங்களில் என்ன மாதிரியான கஷ்டநஷ்டங்கள் வரலாமென்றால் உங்களுடைய காரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் தடையை தாண்டி வெற்றிகளை காண்பீர்கள். 7ஆம் இடமென்பது குடும்பம் உறவுகள் விஷயத்தை குறிக்கக்கூடியது என்பதால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படலாம். என்றாலும் ராகுவின் அமைப்பு காரணமாக இவ்வாறான பிரச்சனைகளால் பாதிப்புகள் அதிகம் இருக்காது. சனிபகவான் ஊனக்கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் வண்டிவாகனங்களில் செல்லும்போது விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். சனிபகவான் மந்தக்கிரகம் அவர் 7இல் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார். எனவே உங்களுடைய உடலில் அசதி ஏற்படும் சோம்பலாக இருக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய தொழிலில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் செய்யப்போகும் தொழிலில் அனுபவம் இருந்தால் மட்டுமே அவ்வாறான தொழிலை மேற்கொள்வது சிறப்பு. அனுபவம் உள்ள தொழிலில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் சனி 7இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் அனுபவம் இல்லாத விஷயங்களில் முயற்சி செய்தால் அவற்றில் தடைகளும் தாமதங்களும் வெற்றி கிடைக்காத நிலையும் ஏற்படும். 7இல் சனியிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்க்கும்போது வெளிநாட்டு விஷயங்களில் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் பார்ட்னருடன் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் சற்று விட்டுக் கொடுத்து போகும் தன்மையோடு இருத்தல் சிறப்பு. சனிபகவான் அந்நிய கிரகம் என்பதால் அவர் 7இலிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். இது உங்களுக்கு சிறப்பு. 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சனிபகவானின் வீட்டில் ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி 7இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு சென்று பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அபாரமான அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கிடைக்கும். சொந்தக்காரர்களை விட்டு வெகு தூரத்தில் இருப்பது, வாழ்க்கைத் துணையை விட்டு பிரிந்து இருப்பது போன்ற சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனியின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் வெகு தூரத்தில் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும். வேறு மதம் வேறு ஜாதி சேர்ந்தவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். எதை செய்தாலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகசனியாக இருந்தாலும் கூட ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கண்டகசனியின் பாதிப்புகளை முற்றிலுமாக குறைக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனியால் கெடுபலன்கள் இருக்காது. தற்போது ராகு 7ஆம் இடத்திலும் சனி 6ஆம் இடத்திலும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சனி 7ஆம் இடத்திலும் ராகு 6ஆம் இடத்திலும் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு முன்பும் பின்பும் கெடுபலன்கள் அதிகமிருக்காது. மாறாக நற்பலன்களை நிறைந்து கிடைக்கும். தற்போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது பகவான் இருக்கின்றார். என்றாலும் குருபகவான் தன்னுடைய சுபபார்வையால் கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்துகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நிலைமாறும். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள். இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும். மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் அனைத்தும் விலகும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் தடை தாமதத்தை சந்தித்த நிலை மாறி சிறப்பு கிடைக்கும். கேதுவை குருபார்ப்பதால் இதுவரையில் நீங்கள் ஏமாறக்கூடிய நிலை மாறி நீங்கள் ஏமாறுவது தவிர்க்கப்படும். கேதுவால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் விலகும். ஏனெனில் குரு கேதுவை பலமாக சுபபார்வையால் பார்வையிடுகிறார்.
மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய்கள் உங்களை விட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இவற்றால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும். இவற்றால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்து கிடைக்கும். குருவின் பார்வையால் சுபத்துவம் பெற்ற கேது ஜென்மராசியிலிருப்பதால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் என்றால் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு துறையில் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த உத்தியோகத்தைப் பற்றியான முழு அறிவாற்றல் அனுபவம் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் பற்றிய நுணுக்கங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஏனெனில் ஞானகாரகன் கேது உங்களுடைய ஜென்மராசிக்குள் குருவின் பார்வையோடு சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. கேதுவால் ஏற்படக்கூடிய உபாதைகளான மூட்டுவலி கைகால் உடைவது போன்ற பிரச்சனைகள் குருவின் பார்வையால் விலகுகிறது.